சங்கீதம் 23 கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 23ஆம் சங்கீதம் கடைசியில முடிகிறது. இப்படி முடியுது, நான் கர்த்தருடைய வீட்டிலே, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆமென். அதே தாவீது அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றார். ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் தான் இருக்கும். தலைப்புல என்ன போட்டிருக்கு? தாவீதின் சங்கீதம் தான் போட்டிருக்கு. தாவீது தான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்ற அதே தாவீது அடுத்த சங்கீதம் சொல்றாரு, யாரு நிற்பா, யாரு கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்க கூடும், நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்ற. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யார் தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும்? நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நீங்க 24வது அதிகாரத்துல நிறைய காரியம் இருக்குது. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4ல் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு மறு இல்லாதவனும் தன்னுடையதான ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த பெரிய சபையில் போயிருக்கும் போது ஜாய்சன் முதல் வாரத்தில் சொன்னது, அந்த பெரிய சபையில் போயிருக்கும் போது அன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கம்னு சொன்னா, எந்த வசனம்னு எனக்கு ஞாபகம், விடியற்கால வெளிப்பை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரத்துல 58ல் அவர் சொல்ற, உன்னுடைய நாட்கள் விடியற்கால வெளுப்பை போலாய் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்ங்கிற வசனம் தான் அவர் எடுத்த மெசேஜ். அதையே ஒரு 10 தடவை 15 தடவை சுகவாழ்வு துளிர்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னையும் போகல பின்னையும் போகல, எப்படி அந்த சுகவாழ்வு துளிர்க்கும் எப்படி எதுவுமே சொல்லாம கொஞ்ச நாள் நீங்க ஆடி கார்ல வருவீங்க, நீங்க பென்ஸ் கார்ல வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே ஓஹோன்னு கையை தட்டி ஆமே நல்லே லூயான்னு சொல்லி அப்படிதான் பக்கத்துல வந்து குதிக்கிறாங்களாம். நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, நீங்களும் அப்படி சொல்லுங்க பாஸ்டர், நாங்களும் கை தட்டுறோம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா? நான் சொல்றேன், ஆடி கார்ல வர்றதும் பென்ஸ் கார்ல வர்றதும் பெரிய பெரிய வசதியான கார்ல வர்றதும் முக்கியம் இல்லை, பரலோகத்துக்கு போறதே முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க சொல்ற, யார் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும்? பணக்காரன் நினைச்சிருப்பான், வசதி வாய்ப்பானவன் கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்க முடியுமா? அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பர்வதத்தில் ஏற முடியுமா? தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொட மாய், அந்த உலகம், அவர் பேர் என்னது, சாலமோன் சொல்றாரு, மாயை எல்லாம் மாயை, இந்த உலகம் எல்லாம் என்னைய விட துரிதமா சம்பாதிச்சவன் யாரு? என்னைய விட இன்பங்களை அனுபவிச்சவன் யாரு? ரொம்ப குறையா ஒரு 700 மனைவியும் ஒரு 300 மறுமனையாட்டிகளும் வெறும் 1000 மனைவிகளை வைத்து வண்டி ஓட்டினாடு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? ஒன்றை வச்சுக்கிட்டே நாங்கள் படுற பாடு, ஒரு ஆளை கட்டிக்கிட்டே நாங்கள் படுற பாடு. சாட் சொல்லப்போ நான் உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை, பல தடவை தற்கொலைக்கு போயிருக்கேன். என்னென்ன ஒத்த ஆளத்தையும் கட்டியிருக்கு. ஆமென்னு சொல்லுங்களேன்.
சாலமோனுக்கு எத்தனை மனைவிங்க? 1000 மனைவிகள் மாத்திரமே. ஒரு மனைவியை ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து அன்னைக்கு அவன் வீட்டில் தங்கிட்டு வந்தனா மறுபடியும் அப்படி ரவுண்டில் வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். அந்த மனைவிட்ட மறுபடியும் வர்றதுக்கு. அவளுக்கு ஒருவேளை கன்சீவ் ஆகி பிள்ளை பிறந்தா ஒரு 3.25 வயசு பிள்ளை இருக்கும். இது யாரு அப்படின்னா போனோட்ட நீங்கள் வந்துட்டு போகும்போது ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்திக்கும் பங்களா கட்டி வச்சிருந்தானா. ஏன்னா ராஜ குல மக்கள்ல ராஜாக்களுடைய மகள்களையா கட்டினது மட்டும் ஒரு 700. என்ன கொடுமை. அவன் சொல்றான், எல்லாம் மாயை, என் கண் விரும்பினதை நான் ஒன்றையும் அதற்கு தடை செய்ததில்லை. ஒரு பெண்ணை அழகா பார்த்துட்டான்னா ரைட்டு, உடனே வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிடறது, ஒரு தட்டும் என்ன செய்யறது, தட்டும் தாம்பூலமும் போய் உங்க மகளை ராஜா மணந்து கொள்ள விரும்புகிறான்னா, ராஜா மணந்து கொள்ள விரும்புகிறான்னா யாரு தடுப்பா? உடனே கொடுத்து விட்டுருவாங்க. இப்படி அவ்வளவு அனுபவித்தவன் சொல்லுகிறான், எல்லாம் மாயை. ஆமென். அவனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படாமல் கற்களை போல் தெருவில் கிடந்ததான் கட்டிகள். இன்னைக்கு தம்மா துண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? தங்கத்தை கற்களை போல குவித்து வைத்தானாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ சீமான் உலகத்தை அனுபவிச்சது, நினைச்சது அனுபவிச்சது. என்னுடைய தேகத்தை நான் மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருந்தேன். அவன் சொல்றான், மதுபானத்தால சீராட்டி கொண்டிருந்தான். எதை? தன் தேகத்தைனா தன் சரீரத்தை. அதாவது எதுனாலும் சரி அனுபவிச்சு பாத்திரணும், கரை கன்றணும். அதுல என் மனதை செலுத்தினேன்னா கடைசியில பார்த்து இப்படி செலுத்தி செலுத்தி ஆண்டவரை விட்டு போய் பிற விக்கிரகங்கள் மேல செலுத்தி அதுக்கெல்லாம் மோளேகுக்கு பலியிடுறது, பிற அந்த இதுகளுக்கெல்லாம் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதான் எல்லாத்துலயும் போய் பாத்துறோம் சொல்லி கத்தரை விட்டே போயிட்டான். கடைசியில ஆண்டவர் கிருபையா அவனை கடைசியில தூக்கி எடுத்து பாட வச்சதுதான் பிரசங்கி. ஆமென்னு சொல்லுங்களேன். காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக அப்படி எழுதுவாரு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. காரியத்தின் கடைத்தொகை, பிரசங்கி கடைசி அதிகாரம் 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. என்ன சொல்றாரு? காரியத்தின் கடைத்தொகை, கடைசியில கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் பார்ப்போமானால் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, நீ என்னனாலும் செஞ்சுக்கோ, எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்வாரு? நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிப்பாட்டுவாருங்கிறத மட்டும் மறந்துடாதேன்னு. அவ்வளவே அனுபவிச்சு அவ்வளவு தவறையும் செஞ்சு அவ்வளவு காரியங்களை முடிச்சவன் சொல்றான், மாயை, எல்லாம் மாயை. அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். அவன் மாயையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் சொல்றான், எல்லாம் மாயை. இவன் அத முன்னுமே அந்த மாயைக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடாமல் நான் காத்து கொண்டேன்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தருடையதான வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்துமா, இந்த இன்னர் மேன் சோல், அவர்களுடைய தேடல் விருப்பம் எதுவா இருக்கு தெரியுமா? மாயையில் இருக்கு. மாயையை அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்னார். அந்த மண்ணுக்குரிய சுபாவம் அப்படி. உலகமெல்லாம் மாயைன்னு வசனம் சொல்லுது. உலகத்தில் உள்ளது எல்லாமே மாயை, அதெல்லாம் அனித்தியமானது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அதெல்லாம் அனுபவிக்கிறதுனால சி சி அப்படின்னு இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் அவ்வளவு தீவிரமாக உலகத்தையே எதிர்த்து வீட்டையெல்லாம் எதிர்த்து காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, இந்த காரியத்துக்கு தானே நான் இந்த பாடுபட்டேன்பாங்க. இல்லையா சொல்லுங்களேன். அப்படி யாராவது முடிச்சவங்க இருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சவங்கள அப்படியே கல்யாணம் முடிச்சு 20 வருஷத்துல அப்படி சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க அதுதான் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வேலையை தவிர சும்மா இருக்கு, அது வேற, அந்த துன்பத்தை வேற ஞாபகப்படுத்துகிறான்னு சில பேர் சிரிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், என்னன்னா கல்யாணத்துல ஏன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அத்தனை போட்டா எடுக்கிறாங்கன்னா இன்னைக்கோட உன் சிரிப்பு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பொண்ணு பெரும்பாலும் அழுகிறத பார்த்துருக்கீங்களா கல்யாணத்துல? ஆம்பளை எங்கேயாவது அழுதுருக்கானா? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்களேன். நான் கல்யாணத்துக்கு நீங்க போனது கிடையாது, கல்யாணமே முடிச்சது கிடையாதா? கல்யாணத்துல பெரும்பாலும் அழுகிறது யார் அழுவா? அல்லது கல்யாணம் முடிஞ்சு அப்படியே அவங்க அம்மா வீட்டில இருந்து அப்படியே புகுந்த வீட்டுக்கு போகும்போது சொல்லி உடனே அப்பாவை கட்டி பிடிச்சு அழுகிறது, அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகிறது, எல்லாம் அழுகிறது. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கோட என் அழுக முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒரே மகிழ்ச்சியா இன்னைக்கு என்ன செய்வார்னா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா மேடையில ஆகான்னு நினைப்பார். என்ன எனக்கு இன்னைக்கோட உனக்கும் இந்த சிரிப்பு முடிஞ்சு வச்சுரா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதே புகைப்படங்களும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சக்கு 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 சக்குன்னு எடுக்கிறது. என்னன்னா அடுத்து நீ சிரிக்கிறத பார்க்கணும்னா புகைப்படத்துல தான் என்ன செய்ய வேணும். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? என் வாழ்க்கை அப்படி சொல்றீங்கன்னா உங்க வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒன்று தானே, அப்படித்தானே? இன்னைக்கோட நீ சிரிக்கிறத நிப்பாட்ட போற, இன்னைக்கோட நீ அழுகிறத நிப்பாட்ட போற, அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கா மகிழ்ச்சி, துன்பத்தை கட்டி தோல்ல ஓட்டு நாங்க படுற பாடு அப்படின்னு இங்கிட்டு கூடி சில பேர் சொல்றாங்க. உலகம் மாயை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அதை நோக்கித்தான் ஓடும். இந்த வாலிப பிள்ளைகளை கேட்டு பாருங்க, எப்படி அதெல்லாம் முடியாது. எங்க வாலிபத்துல எங்களுக்கு இருக்கிற அனுபவம், எங்களுக்கு இருக்கிற மைண்ட்ல அப்படி பட்டாம்பூச்சிகள்லாம் பயங்கரமா பறந்துக்கிட்டு அப்படியே கலர் கலரா தெரியுது. எதை யார் என்ன புத்தி சொன்னாலும் என்ன வசனம் சொன்னாலும் உள்ளேயே போகாது. பிறகு போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது? முழிக்கிறது. அதனாலதான் கல்யாணத்துல போறான் சில பேர் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான்னு வேகமாக அடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தாலி கட்டும் போது அடிப்பாங்க பார்த்தீங்களா? சிக்கிட்டான்னு அடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் அடிப்பாங்க. நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா அது எதுக்கு அந்த நேரத்தில் வேகமா டக 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 டகன்னு அதனுடைய ஒலியை கேட்டீங்கன்னா சிக்கிக்கிட்டான் இல்லாட்டி மாட்டிக்கிட்டான்னு என்ன செய்யும்? அடிக்கும். ஒரு பிள்ளை அடங்காம தெரியுது அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இவன் வீட்டுக்கே அடங்க மாட்டேங்கிறான், சொன்னடி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஒரு கால் கட்டை என்ன செய்யறா சொல்றாங்களா? கழுதையை பார்த்துருக்கீங்களா? கால் கட்டு போட்ட கழுதைய எத்தனை பேர் கழுதையை பார்த்துருக்கீங்க? கால் கட்டு போட்டது. முந்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த அது என்ன சொல்லலாம், அந்த துணி துவைக்கிறவங்க தங்களுடைய கழுதையை என்ன செய்வாங்கன்னா பெரிய மூட்டையை கட்டி அதில் மேலே வச்சு பற்றிக்கிட்டே அந்த கம்மாய்க்கு போவாங்க. அங்கே இறக்கி வச்சுட்டு திரும்பி பார்க்க முன்னாடி கழுதை ஓடி போயிடும். துன்பம் தொலைஞ்சதுடா, இவ்வளவு பெரிய பொதிய நம்ம மேலே சுமத்திட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சு அங்கே ஓடி வச்சுட்டு திரும்ப முன்னாடி ஓடி போயிடும். இப்படி ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த கழுதை காலையும் ஒன்றா சேர்த்து என்ன கெட்டி வச்சிருவாங்க. இது தப்புனா அதுவும் சேர்ந்து தப்புனாத்தான் என்ன செய்ய முடியும்? இப்போ ஓடு, நீ தனியா இருந்தா ஓடிக்கிட்டே கிடப்ப. அதனாலதான் இப்ப சேர்த்து வச்சு போடுறது. அது மாதிரி கால் கட்டு போட்டுட்டா எங்கேயும் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஆனா இந்த கால் கட்டுக்கு தான் என்ன செய்யறது? மக்கள் இந்த மாயையில போய் சிக்கிக்கிட்டு அப்படியே. ஆனா சொல்றது கேட்குறாங்களா? யாராவது கல்யாணம் முடிக்காம இருக்காங்களா? யாராவது அதை நோக்கி போகாம இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த உலகம் மாயை. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை. இன்னும் வசனம் தெளிவா சொல்லுது, கண்களினால் காண்கின்ற யாவும் மாயை, காணாதவைகளே நித்தியமானவைகள்.
ஆமென். காணாத தேவனுடைய மகிமை, காணாத பரலோகம், காணாத தேவனுடைய வல்லமை, காணாத தேவனுடைய உரியவைகள், இவைகள் எல்லாம் நித்தியமாய் இருக்கக்கூடியவைகள். ஆனா அதெல்லாம் மனுஷனுக்கு பெருசாவே தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல சொன்னாலே நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா மாயையில சிக்கி அங்க மனதை பறி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கே மனசே இல்லை. ஆனா மாயைக்குரிய காரியங்களை சொல்லும் போது உனக்கு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய கார் கொடுப்பார் அப்படின்னோடனே அந்த மாயை என்ன செய்யுதுன்னா பபிள்ஸ் ஆகுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வசதியான கார் கொடுக்க போறார் அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷம்? எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு ஊழியக்காரது என்ன செஞ்சாருன்னா, நான் அப்போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, குடும்பமாக போகிறதுக்காக நாங்கள் நம்ம அண்ணன்ட்ட கார் கேட்டிருந்தோம். அண்ணனும் வர்றேன், நானும் வர்றேன், வாங்க போவோம் அப்படின்ட்டு இருந்தார். சரி எத்தனை மணிக்கு போவோம். அவருக்கு சூழ்நிலைமை, அந்த வீட்டில் சூழ்நிலைமைனால அவர் ஒரு 1.5-2 மணி நேரம் என்ன செஞ்சார், லேட்டாக வந்தார். 4 மணிக்கு போவோன்னு சொன்னால் 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, 4:45 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு. பிறகு அதுக்கப்புறம் வர்ற, ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை எதிர்பாராமல் வந்துருச்சு. சரி வரட்டும்னு பொறுமையாக நாங்கள் உட்காந்து வந்ததுக்கப்புறம் போயாச்சு. இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சரியா போயாச்சு. அங்கே போய் அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு. அப்படி இப்படி கடைசியில் கிளம்புறோம், ஜெபம் பண்ணுறோம். அந்த தீர்க்க தரிசனமாக ஒரு வேர்டு வருது. என்ன வருதுன்னா, நீ மற்றவர்களை எதிர்பார்த்து எங்கேயும் போகுவதற்காக இருந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தர் இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு சொந்தமாக கார் கொடுப்பார். உடனே ஆண்டவரே எனக்கு வேண்டாம்ப்பா, இருக்கிற பைக்குக்கே பெட்ரோல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ காருக்கு எதுக்கு நான் பெட்ரோலை வெட்டியாக போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தடுத்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கார் கொடுப்பேன்னு சொன்ன உடனே சந்தோஷம் வரல. ஏன் தெரியுமா? கார் இருக்கும், காரை கொடுத்தவர் இருக்கணும்ல. ஆமென் சொல்லுங்களேன். காரை தொடச்சி கார் வச்சிருக்கேன், காரு முக்கியம் இல்லை, அந்த சாரதை முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய உறவுதான் முக்கியம், தேவன் தான் முக்கியம். மாயையில மனது சிக்கிடக்கூடாது. இப்போ கார் வந்துடும், நான் இதை வாரத்துக்கு ஒரு 200-300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் பைக்குக்குன்னு வைங்களேன். அதுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தால் 300-400 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? அப்புறம் அதுக்கு தக்கன மக்கள் ஐஸ் வைக்க வேண்டியிருக்கு. பிறகு பணத்தை கேட்கறதுக்கான எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். நீங்கள் நிறைய காணிக்க விடுங்கன்னு கேட்குற மாதிரி வரும். இது தேவையான்னு கேட்குறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது, எங்களுக்கு இவ்வளவு சோர்ஸ் வேண்டி இருக்குது, கரண்ட்டுக்கு இவ்வளோ கட்ட வேண்டி இருக்குது, பெட்ரோலுக்கு இவ்வளோ போட வேண்டி இருக்குது, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இவ்வளோ படிக்க வைக்க வேண்டி இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ எனக்கு நீங்கள் இன்னும் தாராளமாய் ஏராளமாய் கொடுங்கள்னு ஏன் சொல்கிறாங்க? ஏதோ இவர்களுடைய மைண்டு மாயையில் என்ன செஞ்சிருச்சு, சிக்கிருச்சு. அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு மனசு இல்லாம மாயைக்கு இன்னும் அதையே தேடிக்கிட்டே என்ன செய்யுது, அதை சேஃப்டி விஷன் பண்ண முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே ஆகாது. அந்த மாயையிலிருந்து விடுவிக்கப்படணும் மனசு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவைன்னா கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவை, நமக்கு வாய்ப்புகள் வசதிகள் இருக்கு, கர்த்தர் நமக்கு அந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் என்ன செய்வார், கர்த்தர் கொடுப்பார். அது பிரச்சனை இல்லை. யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்துக்காக நிற்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37:27 வாசிங்க. சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றைக்கும் நிலைத்திருப்பாய். அங்கே சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்றாரு, நீ எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டில் நீ நிலைச்சிருக்கணும், உறுதியா இருக்கணும். நான் முதல்ல என்ன செய்யணும், தீமையை விட்டு சொல்லுங்க. தீமை அது நல்லதில்லை அப்படின்னு உனக்கு கர்த்தர் சொல்றாரு, உணர்த்துறாருன்னா முதல்ல அதை விட்டு என்ன செய், சத்தமா சொல்லுங்க, விலகணும். விலக வேண்டியதுக்கு விலகணும். எங்க போய் சேரணுமோ அங்க போய் தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா அதை என்ன செய்யணும், விட்டு விடணும்.
அங்க சொல்லப்பட்டிருக்கிற தீமையை விட்டு விலகி நன்மை செய், அப்பொழுது என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சபையிலேயே நிலைச்சிருக்கு. கர்த்தருடைய வீடு அப்படிங்கிறது எது? கர்த்தருடைய சமூகம், கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்வு. அவன் கர்த்தரோடு இணைஞ்சிருந்தான்னா கர்த்தருடைய தேவ பிள்ளைகளோடு சபையோடு இணைஞ்சுதான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தீமையானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்றாத வரைக்கும் நாம் நிலைத்திருக்கிற வாழ்க்கை, தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை, தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சாத்தியமே கிடையாது. ஆமென். தப்புன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னா அதை உடனடியாக அறிக்கை செய்யணும், உடனடியாக விட்டு விடணும். உடனடியாக அதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பார்த்து பாவம், ஆண்டவர் பார்த்து இது தவறுடா, இது தீமடா அப்படின்னு சொன்னார்னா உடனடியாக அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அதுதான் தேவனுடைய வாழ்வு, தான் தேவனுடைய சமூகத்தில் நீடித்த நாட்களா நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தவறுன்னு தெரிஞ்சனா ஆண்டவர்கிட்ட சில பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் என் மேல வச்ச கிருபை பெருசு, ஆண்டவர் என் மேல வச்ச திட்டம் பெருசு, ஆனா அவருக்கு உகந்தவனா இல்லைங்கிறது தெரியுது. உகந்தவனா இருக்கிறது எப்படின்னு எனக்கு தகையில்லைன்னா ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிக்கிற மனசு வந்துருச்சுன்னா ஆண்டவருக்கு உகந்தவர்களா மாறிடலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி உமக்கு பிரியமா இருக்கணும், நான் இன்னும் என்ன மாறணும், நான் இன்னும் எதுல நான் என்ன செய்யணும், உமை பிரியப்படுத்தணும் சொல்லுங்க. நானும் கேட்கிறேன். நாங்க ஒண்ணு பூரண புருஷரா 10 மேல இருந்து என்ன செய்யல, விழல. உங்களோடு சேர்ந்து நாங்களும் வளர்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்களிடத்துல ஏகப்பட்ட குறைவுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அது உங்களோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் நாங்கள் போய் பிரசங்கத்தை கேட்குறோம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக வேதத்தை படிக்கணும், அதுக்காக தியானிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி சீர்படுத்தி. போன வாரம் திங்கட்கிழமை சொல்லலையா, இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, நான் போய் ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறத உணர்த்துறாரு, அங்கே குணமாகுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் செஞ்சாதே அதை சொல்ல முடியும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு அதை என்ன செய்வார்? செய்வார். தீமையை விட்டு விலகி நன்மை செய், நல்லதை செய், சரியானதை செய். அப்பொழுது நீ தேவ சமூகத்தில் தேவனோடு தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தேவனோடு தேவனுடையதான சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாமல் அநேகருக்கு போய்விடுகிறது? ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, சொல்லுங்க. ஏன் தேவனுடையதான வீட்டில் நிலைக்க முடியாம, தேவனோடு வாழ முடியாம, தேவனுடைய சமூகத்தில் ஒரு இணைந்திருக்கிற அனுபவம் இல்லாமல் வறண்ட பூமியில் அலைகிறது மாதிரி, ஒரு தேவனுடைய பிரசன்னமே இல்லாமல், தேவ சமூகத்தினுடைய மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க. வாசிங்க, மத்தேயு 13:21 வாசிச்சு பாருங்க. Matthew 13:21. ஆகிலும் 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து அடுத்து இல்லாமல் போறதுக்கு காரணம் என்னன்னு இங்க வசனம் சொல்லுது. வேர் கொள்ளாத அனுபவம். கர்த்தருக்குள்ள என்ன இல்லை? வேர் கொள்ளணும். ஆத்தும நங்கூரம்னு வசனம் சொல்லுது. ஆத்தும நங்கூரம். ஆத்துமாவுக்குள்ள நங்கூரமா தேவனுடையதான காரியங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆத்தும நங்கூரமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. நாம
வேரே கொள்ளலைன்னா நங்கூரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க நங்கூரம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காது? நங்கூரம்னா என்னன்னு தெரியுமா? கப்பல் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா தண்ணியில் வந்து அப்படியே சும்மா நிற்காது. இப்போ இது இன்ஜின் ஓடாமல் இருந்தாலுமே அந்த அலைக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடும். அதை நிப்பாட்டணும் ஒரே இடத்துல அப்படின்னா ஒரு பெரிய இரும்பு அப்படி அந்த இப்படி இப்படி ஷேப்பில் இருக்கும் பெருசாக. அது வந்து மையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மையத்தில் ஒரு பெரிய கயிறை கட்டி கடலில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த வெயிட்டுக்கு இங்கிட்டும் நகல விடாது, என்ன செய்யாது, அங்கிட்டும் நகல விடாது. அந்த கப்பலை ஒரே நிலப்படுத்தி வைத்திருக்கும். அதுதான் நங்கூரம். அவ்வளவு அலையடிச்சாலும் அந்த கப்பல் என்ன செய்யாது, இருக்கிற இடத்த விட்டு ஆடும் வைக்கும், அப்படியே இருக்கும், அதே இடத்துல நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில எவ்வளவு புயல் அடிச்சாலும் ஆத்தும நங்கூரமாக இயேசு இருந்தாருன்னா, உள்ள நல்ல வேறு விட்டு இருந்தாருன்னா, என்ன புயல் அடித்தாலும் என்ன செய்யாது, இடத்த விட்டு நகலாது. இல்லாட்டி சின்ன காற்றடிச்சாலும் நங்கூரம் இல்லாட்டி, வேர் இல்லாட்டி, வேர் இல்லாத ஒரு நட்டி வைக்காத ஒரு மரம் காற்றுக்கு என்ன செய்யும், நகலுமா இல்லையா? சும்மா இப்படி இப்படி வச்சிருக்கிறீங்க, ஒரு இதை வச்சு தாங்க வச்சிருக்கீங்க, ஒரு காற்றடிச்சா என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அதே இது நட்டி வச்சிருந்தா விழுகுமா? ஏன்னா அது வேறு இருக்குது, அது தூர்ல என்ன செய்யுது, பிடிப்பு இருக்கிறது. கர்த்தருக்குள்ள நம்ம வேறு ஒன்றணும் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அசையாமல் என்றென்றும் அவருக்குள் நிலைத்திருக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்குள்ளே வேறில்லாதவனாய் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி இருக்கணும், வேறு கொண்ட அனுபவம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள அப்படி பதிஞ்சு நமக்குள்ள வேறு கொண்டனா நாம் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் என்ன செய்வோம், இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர்ல ஒரு வார்த்தையை வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 14 அப்படின்னு நினைக்கிறேன், 14. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நாம விசுவாசத்துல நிலைச்சிருக்கும்படிக்கு தான் சில உபத்திரவங்களை, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி அல்லது விசுவாசத்தை பரீட்சிக்கும்படி, அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்படிக்கு தான் கர்த்தர் சில உபத்திரவங்களை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அங்கே சொல்றோம், வேர் இல்லாததினால் வெயில் ஏறின பொழுது தீந்து போயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? வேர் இல்லாததுனால வெயில் ஏறின உடனே அந்த செடி என்ன செஞ்சிருச்சு, காஞ்சு போச்சு. இங்க கர்த்தருக்குள்ள வேர் கொண்டு இருக்கும் போது வருகிற உபத்திரவமாகிய வெயில் அடிக்கும் போது வேர் இருக்கிறனால தப்பிச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் விசுவாசம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள்ல நம்ம உறுதியா நம்முடைய ஆத்தும நங்கூரமா நமக்குள்ள ஆத்துமாவில் ஏற்றுக்கொண்டு நல்ல வேறு விட்டுனா விசுவாசத்துக்கு வர்ற சோதனை நம்மளை ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க கூடாதபடி அவ்வப்போது வருகிற சோதனைகள் நம்மளை காணாமல் போக பண்ணி விடுகிறது. ஆனால் நம்ம விசுவாசத்துல வேரூன்றலைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை ஆட்டங்காணுதுன்னு அர்த்தம். அல்லது வேற அது என்ன சொல்றது, கற்பாறையின் மேலே முளைத்த செடி எப்படி இருக்கும், வேறு விட முடியாது. அதால அந்த செடியை எப்படி பிடுங்கிடலாம். சாத்தான் வந்து லேசா சிலரை தள்ளிட்டு போயிடறான். பார்த்தீங்களா? சின்ன சின்ன பிரச்சனை வந்தது. ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் இத்தனை வருஷமோ ஆண்டவரை தேடி, இத்தனை வருஷமோ நான் கர்த்தரை நம்பி நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை, என்னுடைய சகோதரியத்தை நான் மழை போல நம்பி இருந்தேன், மழை பெயர்ந்துருச்சு, இப்ப யாருக்கு எப்ப கணக்கு முடியும் தெரியுமா? நமக்கு
இவங்களுக்கு தங்கச்சி என்ன செஞ்சிட்டாங்க, கண்டிச்சு போயிட்டாங்க, கணக்கை கண்டிச்சு போயிட்டாங்க. இப்ப அக்காருக்காக தங்கச்சி இல்லை, அவங்கள தர நான் மழை போல நம்பி இருந்தேன் அப்படின்னா எதுல வேற ஊனல? கர்த்தர் மேல வேற ஊனாம மாயையின் மேல மனதை வச்சிருந்து எதையோ ஒண்ணுன்னா ஆண்டவர் பார்த்த நீ அது மேலே வச்சிருக்க தூக்குடா அப்படின்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதன் மேலேயாகிலும் விசுவாசத்தை, நம்பிக்கையை, எனக்கு அது போதும், எனக்கு இது போதும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு பெரிய தொகை நான் வச்சிருந்தேனா கடைசி காலத்தில் நான் அதை வச்சே பிழைச்சிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்லுவார், ஓஹோ அப்படின்னா அதுதான் உன்னைய பிழைப்பூட்டுமா, தொகைதான் பிழைப்பூட்டுமா? கையை வச்சிருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பெருந்தொகை ஒரு தலைவலிக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் கூட இருந்தார்னா என் வாழ்வில் அசைக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னேன். அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. சொல்ல நம்ம என் வாழ்வில் என்ன புயல் வந்தாலும், என்ன மழை வந்தாலும், என்ன பெருங்காற்று வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அந்த 23ஆம் சங்கீதத்திலேயே சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீ கூட உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தைகளும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. வார்த்தை தான், வசனம் தான், கர்த்தருடைய கற்பனைகள் தான், தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளை அவரோடு நிலைக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற மாயையான காண்கிற எதன் மேல உங்க கவனம் வச்சாலும் சரி, அது உங்களை சஞ்சலத்துக்குள்ள ஆக்குமே தவிர, அது உங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்குமே தவிர இணைக்கவே செய்யாது, நிலைக்கவே விடாது. அல்லேலூயா. உங்க மனசுல ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படி சொல்ற. தீமையை விட்டு முதல்ல விலகணும். தீமைன்னு தெரிஞ்சான்னு சொன்னேன் நான். அப்படின்னா என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே தீமைதான். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் எதை சொல்றாரோ அதுக்கு மாறுதலா செய்யற எல்லாமே நமக்கு தான் தீமை, அடுத்தவனுக்கு தீமை இல்லை. நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் தீமை. ஆண்டவர் இதை செய்யாதேன்னு சொல்றாரு. யாருக்கு நட்டம்? அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான வசனம் இருக்கும் பாருங்க. யோபு புஸ்தகத்துல. யோபு, சீக்கிரம் எடுக்க பார்க்கலாம். சங்கீதத்துக்கு முன்னாடி Jesus, 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 Jesus. 35வது அதிகாரம். அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து வாசிங்க. நான் பாவியாய் இராததினால், நான் பாவம் செய்யாமல் இருந்தனா எனக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு பிரயோஜனம் என்ன? பலன் என்ன? எனக்கு என்ன பலன் என்று சொன்னீர் என்று நீ சொன்னீர். உமக்கும் என்ன ஒரு நிமிஷம் இருங்க. எப்படின்னா, நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன செய்ய? நான் உண்மையா வாழ்ந்து என்ன செய்ய? பாவம் செய்யாம வாழ்ந்து என்ன செய்ய? பாவியா இல்லாம பரிசுத்தனா இருந்து என்ன செய்ய நீ சொல்லுகிறீர்? உமக்கும் உம்மோட இருக்கிற சிநேகிதருக்கும் நான் பிரதித்திரம் சொல்லுகிறேன். நீர் வானத்தை எண்ணார்ந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாய் இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். அதெல்லாம் பார்த்து உம்மை விட இவ்வளவு உயரமா இருக்கிற ஆகாய விரிவை மற்றதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே என்ன அவருக்கு சேதம்? நான் செய்த பாவம் யாருக்கு நட்டம்? கர்த்தருக்கா நஷ்டம்? வாசிங்க அடுத்து. நீர் நீதிமானாய் இருந்தால், நீர் ரொம்ப நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரா? லாபத்தை பெறுவாரா? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்மை போன்ற நஷ்டம் மனுஷனுக்கு நஷ்டமும் உனக்கு நஷ்டமும். வாசிங்க. உம்முடைய நீதினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அல்லேலூயா. நீ நல்லவனா, நீ தேவனுக்கு பிரியமானவனா இருந்தா உன்னைய மாதிரி சகோதரனுக்கு, உன் கூட பிறந்தவனுக்கு அல்லது உன்னுடைய சக நண்பனுக்கு நல்லதா இருக்கும். ஏதோ நல்லவைய அப்படின்னு சொல்லுவான். நீ மோசமானவனா இருந்தா உன் கூட இருக்கிறவனுக்கு நஷ்டமும் உண்டாகுமே தவிர தேவனுக்கு அதனால ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நீதிமானா இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு தான் நல்லது. ஆமென்.
நான் நீதிமானா, பரிசுத்தவானா, உண்மை உள்ளவனா, தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தருக்கு பயந்து நடந்த யாருக்கு லாபம்? எனக்கு தான் லாபம், என் குடும்பத்துக்கு தான் லாபம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் ஆண்டவர் மீகாவில் சொல்லும்போது, நீ நன்றாய் இருப்பதற்கும், ஆமென், உபாகமத்தில் நீ நன்றாய் இருப்பதற்காக நான் இந்த கற்பனைகள் எல்லாம் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்க. நாம் தேவனோடும் தேவனுடைய சமூகத்திலிருந்தும் விலகுறதற்கு ஏதுவான பாவம், வஞ்சிக்கப்பட்ட இருதயம், பொல்லாத இருதயம் நமக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சின்ன பிரச்சனைனா கர்த்தருடைய சமூகம் கட்டாயிடுது. ஒரு சின்ன போராட்டம் வந்துருச்சுன்னா சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன் அப்படிங்கிறது. நீ உண்மையா தேவனை நேசிக்கிறியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் கர்த்தர் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ ருசித்திருக்கிறாயான்னு பார்க்கணும் தான் உனக்கு அதை அனுப்புறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசமாயிருப்பான்? யார் அவருடைய வீட்டில், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்டதுக்கு, ஆண்டவரே நான் உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரோ, யாரை கர்த்தர் மேய்ப்பதற்கு அனுமதிக்கிறார்களோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சிலவர் சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அர்த்தமே புரியாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா நீ அவருக்கு பிரியமான ஆடா இருக்கிறியான்னு அடுத்த கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவர் பார்த்து பை பை போ 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 அப்படிங்கிறார், இங்கிட்டு கூடி போகிறது. அவர் இப்படி நான் வடக்க நடத்திக்கிட்டு போனார்னா நான் கிழக்க போகிறது. பேர் என்னது? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சில பேர் அப்படியே சொல்லுவாங்க, நான் தாழ்ச்சி அடைவேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன். நீ அடைஞ்சிக்கிட்டே இரு. கர்த்தர் மேய்ப்பராக தான் இருக்கிறாரு. ஆனால் நீரே மேய்க்கிறதுக்கு ஒன்று என்ன செய்யலை? விட்டு கொடுக்கல. மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. ஆண்டவர் கடைசி நாளில் அப்படி படமாக வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் வசனம்லாம் எடுக்கலை. கடைசி நாளில் அவர் வரும்பொழுது நியாய தீர்ப்பில் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மறி ஆடுனா என்ன, வெள்ளாடுனா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. செம்மறி ஆடை மேய்க்கிறது ரொம்ப லேஸ். 1000 ஆடை ஒரு மனுஷன் மேய்க்கலாம். ஆனால் அந்த 10 வெள்ளாடை மனுஷன் மேய்க்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? செம்மறி ஆட்டினுடைய தன்மை என்ன தெரியுமா? செம்மறி ஆடு இப்படி தலைக்க குடிஞ்சுக்கிட்டே டெங் 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 டெங்னு போய்கிட்டே இருக்கும். இந்த வெள்ளாடு எப்படி இருக்கும்னா இப்படித்தான் பார்க்கும். எங்கடா பச்சை தெரியுது, என்ன செய்யுது, இவன் சொல்றதே காதுல கேட்காது. ரெண்டாவது, ஒரு குச்சியை வச்சுக்கோங்க, ஒரு பெரிய குச்சியை எடுத்து இப்படி போட்டுறான், அது வர்ற வழியில போட்டா ஒரு ஆடு அப்படி தாண்டி போனா அந்த 1000 ஆடும் அப்படியே தான் தாண்டி போகும். ஆனா அந்த வெள்ளாடு இருக்க அதை எத்திட்டு போயிடும். அல்ல சொல்லுங்க, பார்க்கும் இப்படி கூட சுத்திட்டு போயிடும். ஒரு இது தாவும், ஒரு இது என்ன செய்யும் எத்தும், ஒரு இது இங்கிட்டு கூடி போயிடும். இது பூராமே அடங்காத கேஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். செம்மறியாடுனா என்னன்னா அது மேய்ப்பனுடைய குரலை கரெக்டாக. நான் இங்கெல்லாம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேயும் ஆடு. ஒரு சின்ன கல் எடுத்து நான் இந்த பக்கம் மறைஞ்சிருந்து இப்படி போடுவேன் பார்த்துக்கோங்க, அப்படியே அத்தனை ஓடி போயிடும் அந்த பக்கம். இதே வெள்ளாடை ஒவ்வொன்றையும் கல்லை கொண்டு இருக்கிறாதான் போகும். என்னன்னா என் மேலே அடி விழுந்தாத்தே நான் போவேங்க. அது அப்படி இல்லை, ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு ஒன்று ஓடினவுடனே மற்றவர்களை பார்த்து அந்த குரலை பார்த்து ஒரு ஒன்றும் இல்லை, நான் எதுக்கு அந்த அவன் கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டோன்னே இனி விரிச்சு பார்க்குது பாருங்க. என்னென்னா மேய்ப்பனுடைய குரல் நல்லா என்ன செய்யும் தெரியும். அந்நியருடைய சத்தத்தை அது கேட்காது, ஓடியே போயிடும். இதேதோ ஒரு முருங்கை இலையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வெள்ளாடை கூப்பிட்டீங்கன்னா தின்ட்டு போயிடும். எவன் என்ன கொடுத்தாலும் தின்றும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அவர் மேய்க்கிறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும்.
அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் தான் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் நிலண்டையில் தான் கொண்டு போய் விடுவார், கொண்டு போய் தான் விடுவார். புல் இருக்கிற இடத்துக்கு நடத்தத்தையும் செய்வார். நான் தான் மேயணும், நான் தூங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கே போய் அப்பாடி என்ன அருமையான புல் அப்படின்னு அப்படி உருண்டுக்கிட்டே கிடக்கணும் வைங்க. அந்த ஆடு அப்படி உருளே இப்படி உருளே இப்படி உருளே அப்படி உருளை. என்னதுன்னா அப்படி பசும்புல்லு அப்படித்தான் புல்லு அப்படின்னு உருண்டுக்கிட்டே கிடந்தா பகுர் நிறையுமா? எதுக்கு புல் அண்டை கொண்டு விடுறாரு? நல்லா சாப்பிட்டுக்கோ. புல்லை தேடி பிடிச்சு உன்னைய கொண்டு போயிடுவேன் அந்த இருக்கு புல்லுன்னு காமிக்கிறார்ல. நல்ல புல்லை மேயணும். சரி, புல்லை மேய்ஞ்சிட்டா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டாரு. நல்லா மேய்ஞ்சி முடிச்ச உடனே வா 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 அப்படின்னு தள்ளிக்கிட்டே போறாரு. இனி என்ன கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் போதும் அப்படின்னு தள்ளிட்டு போறாரு. அடுத்து பார்த்தா அமர்ந்த தண்ணீர் ரெண்டை கொண்டு வந்தேன். ஆகான அப்படியே குண்டிப்புறம் அடிச்சு உள்ள குளிச்சு அப்படி கலக்கி எடுத்து அப்படி பண்ணுன்னா மற்றதெல்லாம் எப்படி குடிக்க? ஆனால் நீங்கள் பாருங்க, இந்த கழுதை இந்த அது வெள்ளாடு பார்த்தீங்கன்னா பூராத்தையும் கலக்கி விட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி மண்டி போட்டு 100 ஆடு குடித்தாலும் ஒரு கலங்கு கலங்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுறாருன்னா அழகாக குடிச்சு நிரப்பிக்கோ. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்கு அவனைய கொண்டு விட்டுருக்கு. நல்ல தண்ணியா இருக்குன்னு இல்லை, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டாக புரிஞ்சு நடக்கணும். அதுதான் செம்மறியாடு. என் மெய்ப்பரா இருக்கிறாரு, என் மெய்ப்பரா இருக்காரு, மெய்ப்பர் பேரை கெடுத்துக்கிட்டு தெரியப்படாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆடுகளுக்கு தான் மரண இருளே வந்தாலும் மெய்ப்பன் கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சிங்கம் புலி இருக்கிறதான இடத்துக்குள்ள போனாலும் மெய்ப்பர் போறாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? பின்னாடி போகும், பயம் இல்லை. அவருடைய கோலும் தடியும் என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் சத்துருக்களுக்கு முன்பதாக தலையை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. நான் அவருக்கு பின்னாடி உத்தமும் உண்மையுமா தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து அவரோடு கூட நான் இணைந்து அவரோடுக்குள்ள நான் வேர் கொண்டு அவரோடு பயணிப்பேன்னு சொன்னா நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளை தேவனோடு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்ல இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருந்தா நன்மையும் கிருபையும் ஒன்ன தொடரும். ஆமென் சொல்லுங்களேன். நீ தேடி போக வேண்டாம், எனக்கு அது வேணும் இது வேணும். கர்த்தர் உன்னை தேடி வர வைப்பார். நீ தேடி 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 ஓடி போனதெல்லாம் போதும். அப்படி ஓடுறவங்க பூரா என்னன்னாக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு நன்மையும் கிருபையும் தொடரணுமே தவிர நீ அதை தொடர்ந்து போக தேட வேண்டியதெல்லாம் அவரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இதெல்லாம் கூட சொல்லுங்க கொடுக்கப்படும். நீ தேட வேண்டியது அவரை. இப்ப வேற எதையா தேடிக்கிட்டு இருக்கிறது. முழு இருதயத்தோடு அவரை தேட ஆரம்பிக்கும் போது அவரும் நம்மை முழு இருதயத்தோடு பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நிலைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அவரை தேடுகிறவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, நன்றி ஆண்டவரே, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும், நிலைத்திருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வரட்டும். இந்த உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன், கர்த்தரோடு இருப்பேன். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஒரு நிமிஷம் மாத்திரம் அப்படி நான் முடிக்க போகிறேன். வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிரி வரும் புயலிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி
வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே கர்த்தாவே சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. சிரி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. காற்றடிக்குது கடல் பொங்குது அலைபாயுது புயல். காற்றடிக்குது கடல் பொங்குது அலைபாயுது புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. காற்றடிக்குது கடல் பொங்குது அலைபாயுது புயல் அடிக்குது. காற்றடிக்குது கடல் பொங்குது அலைபாயுது புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. எந்த நிலைமையில இருந்தாலும் அவருடைய வார்த்தை உனக்குள்ள வேரூன்றி இருந்தா அவருடைய சிரித்த முகம் உனக்கு தெரியும். கர்த்தருடைய முகம் உங்கூட இருக்கிறது, சமூகம் உங்கூட இருக்கிறது. நீ அவருடைய வீட்டில் இருந்து அவரை பார்க்க முடியும். வெளியில பெரிய கொந்தளிப்பு இருக்கலாம், காற்றடிக்கலாம், கடல் பொங்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியம் அப்படி வேரூன்றி இருந்தா அவர் பார்ப்பாரு. அந்த புயல்ல இருந்து பார்ப்பாரு நீ எப்படிப்பட்ட மனநிலைமையோட இருக்கிறார். என்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அது மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறீர். நான் உங்க வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதற்கு தடையா இருக்கிற தீமைகள் எல்லாம் அகலட்டும், பாவங்கள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, தவறென்று தெரிந்த காரியத்துல துணிஞ்சு தப்பான காரியத்தை மறுபடியும் செய்யாம என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மத்தியான வேளையில உங்க சிரித்த முகம் எங்க ஒவ்வொருவருக்கும் தெரியட்டும். ஆண்டவர், உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நாங்க உங்க முகத்தை பார்த்து உங்க சமூகத்துல சந்தோஷமா உங்க வீட்டுல நிலைத்திருக்க உங்க நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர எங்களை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நடத்துனீங்க, இந்த மாதம் முழுவதும் காத்தீங்க, தப்பு வைத்தீங்க, கிருபையா நடத்துனீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகம் உங்களை நேசிக்க, இன்னும் அதிகம் உங்களை பிரியப்படுத்த, இன்னும் உமக்கு பரிசுத்தமா ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பதாக தூய்மையா வாழ எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. இன்னும் 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 அதிகமாய். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்படி செய்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் நித்தியமாய் உம்முடைய வாசஸ்தலத்தில் உம்முடையதான வீட்டிலே தங்கியிருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.